சென்னை மீர்சாஹிப்பேட்டை மார்க்கெட்டில் இருந்து ஐசோ செல்லும் பிரதான சாலையில் தேங்கிய மழைநீர் வெளியேற்றப்பட்டது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முனாஃப். வணக்கம் முனாஃப், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. திருவல்லிக்கேணி மற்றும் ஐசோஸ் மீர்சாஹிப்பேட்டை மார்க்கெட் பகுதியில் புதிதாக போடப்பட்ட மழைநீர் வடிகால் மூலம் நேற்று பெய்த மழைநீரை வெளியேற்றியிருக்கிறார்கள் மாநகராட்சி அதிகாரிகள். நேற்று காலை முதல் மழையின் காரணமாக அப்பகுதியில் அதிக அளவில் தண்ணீரானது தேங்கியிருந்தது. நேற்று இரவு முதல் மழை அவ்வப்போது விட்டுவிட்டு பெய்து வந்த நிலையில இந்த மழைநீர் வடிகால் மூலமாக வெளியேற்றப்பட்டிருக்கிறது. மாநகராட்சி அதிகாரிகள் புதிதாக போடப்பட்ட மழைநீர் வடிகால் மூலம் தண்ணீரை வெளியேற்றியிருக்கிறார்கள். சென்னையில் நேற்று பெய்த மழையின் காரணமாக திருவல்லிக்கேணி ரத்னாக்கியாசிலிருந்து ஐசோ செல்லக்கூடிய பிரதான சாலை மற்றும் அந்த மீர்சாஹிப்பேட்டை சொல்லக்கூடிய மார்க்கெட் பகுதி உள்ளிட்ட இடங்களில் மழைநீரானது தேங்கியிருந்தது. சாலை பணிக்கு செல்பவர்கள் தேங்கியிருந்த மழைநீரில் இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களில் பயணம் மேற்கொண்டனர். சிலர் தண்ணீர் அதிகமாக இருப்பதன் காரணமாக மாற்று வழியை பயன்படுத்தி தங்களது பயணத்தை மேற்கொண்டனர். தொடர்ந்து ஆண்டுதோறும் இந்த பகுதியில் இந்த இரு பகுதிகளிலும் மழை பெய்தால் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கும், அதிக அளவில் தண்ணீர் தேங்கும் என்று இந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில புதிதாக மழைநீர் வடிகால் போட்டதன் காரணமாக நேற்று தேங்கியிருந்த மழைநீர் முழுவதுமாக அந்த மழைநீர் வடிகாலில் வடிய தொடங்கியதால் தொடர்ந்து பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.